அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக கத்தாழையில் எத்தனையோ பதிவு போட்டிருந்தாலும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கத்தாழை சிவப்பு கத்தாழை. சிவப்பு கத்தாழையிலையும் 2 வகை இருக்குது. இது ஆனால் இது ரெண்டாவது திறந்தேன். இது பார்த்துக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் சூரிய கத்தாழைன்னு கூட பேர். இதை ஒடிச்சு விட்டால் மட்டும்தான் பால் ரத்தமாக வரும். நம்ம காட்டில் மருத்துவத்துக்காக வேண்டி நிறைய இடத்துல வச்சுருக்கோம். பப்ளிக்காக தெரியக்கூடியதுக்காக வேண்டி மறைமுகம் இந்த புல்லோடைய நிறையா இருக்குது. நிறையா நம்ம காட்டுக்குள்ளேயே நிறையா வச்சுருக்கோம். இந்த கத்தாழை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இப்போ மற்றவங்கள விட்டு தள்ளுவோம். இப்போ என்னுடைய உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ஒரு 6 மணிக்கெல்லாம் சோறாக்குவேன். என்னுடைய உணவு எப்படின்னா 50 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் அரிசி சேர்த்து உப்பு இல்லாமல் சோறாக்கி வச்சுருவேன். அதில் வடித்த தண்ணியை எடுத்து அந்த வடித்த தண்ணியில் இப்போ நம்ம வச்சுருக்கத கத்தாழை ஒரு மடல் எடுத்து, சிவப்பு கத்தாழை இதை எடுத்து வச்சுக்கிட்டு துளசி விட்டு உள்ள எடுத்த உடனேயே இது சுத்தி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது சுத்தி பண்ணாமலேயே கசப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, நல்லாயிருக்கும். அதை ஒரு மடல் எடுத்து சீவி அதை அலசாமல் அப்படி அந்த வடதண்ணியில் வடித்த கஞ்சியில் போட்டு காலையில் சாப்பிட்ருவேன். அதுதான் என்னுடைய உணவு. மதியத்துக்கு காலையில் மற்றபடிக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன். மதியம் பார்த்திங்கன்னா அந்த 100 கிராம் அரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பும் போட்டு ஆக்குனதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதை மட்டும் சாப்பிட்டுக்கிடுவேன். எந்த கூட்டுமே எதுவுமே வச்சுக்கிட மாட்டேன். இதோடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கந்தக ரசாயனம் சொல்லி முதுமையிலேருந்து இளமையே வரும் கந்தக ரசாயனம்னு சொல்லிட்டு வரோம். அந்த மருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே சாப்பிட்டு வராங்க. அதில் என்னுடைய நிலைமை எப்படி அப்படின்னா, இப்போ நான் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் மேலே போனால் மட்டும்தான் 2 வீலர் எடுப்பேன். மற்றபடிக்கு புறமே இப்போ சைக்கிளில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். சைக்கிளில் போகிறேன். காலையில் எங்கள் கிரவுண்டில் போய் ரன்னிங் போகிறது, இளவட்டக்கல் தூக்குறது, அவ்வளவு பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி இதோடைய இந்த கந்தக ரசாயனத்துடைய தன்மையை சொல்ல முடியாது. ஏன்னா நான் மற்ற சத்துள்ள உணவு எதுவுமே சாப்பிடல. இந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த சோத்துக்கத்தாழை மட்டும் காலையில் சாப்பிடுவேன். மதியம் ஒரு வேளை உணவு தான். மற்றபடிக்கு நாங்கள் பழங்கள்லாம் சாப்பிடலாம்னு நினச்சாலுமே நான் சாப்பிட மாட்டேன். பழங்களும் சாப்பிடணும் நல்லது. ஆனால் பழங்கள் சாப்பிடாமலேயே அது எப்படி உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற பரிசுக்காக வேண்டி காலையில் அந்த வடித்த கஞ்சியில் போட்ட அந்த கத்தாழையும், மதியம் அந்த ஒரு வேளை 150 கிராம் அரிசியில் போட்டு வேக வச்ச சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுது. மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவ்வளவு அருமையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கத்தாழை பற்றி எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்போ சிவகரந்தியில் ரசம் பண்ணி போட்டுட்டு வரோம். சிவகரந்தியில் போடும்போது இந்த கத்தாழையை ஒவ்வொரு தடவையும் நம்ம அதில் அந்த கத்தாழையோடைய அறுத்து அது இதோடைய சாரில் தான் கொஞ்சம் லேசாக சுரு கொடுத்துட்டு, ஏன்னா குமரினாலே செங்குமரி, அதுக்கு கொஞ்ச நேரம் வச்சாச்சுன்னா பால் சிவப்பாக இருக்கும். அந்த பாலில் கொஞ்சம் சுரு கொடுத்து சுற்றி பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் சிவகரந்தியில் புடம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி போடுற பாதரச மணியில் நம்ம பாலில் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே சூடு பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா ரசமணி நம்ம அது சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ரொம்ப அதாவது முதுமைக்கு போகாமல் இளமையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் ரசமணி போடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுட்டு வரோம். இந்த வருஷம் இந்த செங்கமுறி இருக்குது. இந்த பக்கத்துலேயே நமக்கு
வெள்ளை தூதுவளை இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தூது செல்லும் தூதுவளைன்னு சொல்லியிருக்கோம். இந்த வெள்ளைப்பூ பூக்குத தூதுவளை நம்ம காட்டிலேயே நிறையா இருக்குது. நம்ம காட்டிலேயே வள்ளலார் பயன்படுத்தின ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி போட்டிருக்கோம். நம்ம அந்த வயல் பூராமே பாருங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். இது ஃபுல்லாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிலையும் நம்ம போடும்போதும் அதுபோல் சென்னாயுருவி இப்படி முக்கியமான வசியம் சம்மந்தப்பட்ட மொழியை காய்கற்ப மொழியில் தான் நம்ம வந்து ரசமணியை போடம் போட்டு எடுத்துகிட்டு வரோம். அந்த காய்கற்ப மணியை வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே சுடுபாலில் போட்டு நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடம்பே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வைத்தியத்துக்கு ஒரு பக்கம் மருந்து செஞ்சாலுமே நம்ம தயாரிக்க மருந்து பூராமே ஆரோக்கியத்துக்காக தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இல்லை நோய் இருக்கவங்க இல்லாதவங்களும் கணக்கு இல்லாமல் முக்கியமாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்க உடம்பு ஆரோக்கியமாக பேணணும், நோய் இல்லாமல் வரணும் அப்படின்னா நம்முடைய கற்ப மருந்து நிறையா போட்டுட்டு வரோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நம்ம கற்ப மருந்துகள் என்னென்ன போடுதோம், எப்படி எப்படி பயன்படுத்தணும் முறையை போடுதோம், நம்ம செய்த முறை முறைக்கும் நம்ம போட்டுட்டு வரோம். அதனால் நம்ம சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் போட்டுகிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.